குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ் அப்படிங்கிறது புதுசா ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நார்மலா வந்து சயின்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன? நம்ம திங்க் பண்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திங்க் பண்ணணுமா? அதுக்கு தான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லையா? பட் அதெல்லாம் கிடையாது. கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ், டேலண்ட் எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் நம்ம வந்து சடனா நம்ம கிட்ட ஒரு கேள்வி யோசிக்காம பதில் சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து டைம் வந்து 6 ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க டக்குன்னு உங்ககிட்ட சடனா நான் வந்து டைம் 6 தானே, 6:00 தானே அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி கேட்கும்போது நீங்க வந்து யோசிக்காம ஒண்ணு ஆமான்னு சொல்லுவீங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுவீங்க. பட் டக்குன்னு வாட்ச பார்த்து இல்ல 6 மணி ஆகல, 5:55 தான் ஆச்சு, இல்ல 6:05 ஆயிடுச்சுன்னு அந்த வாட்ச பார்த்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது டக்குனு உங்க மைண்ட்ல ஸ்பார்க் அடிக்காது. சோ அந்த ஸ்பார்க் அடிக்காது இல்லையா? அந்த விஷயத்த நம்ம ஸ்பார்க் அடிக்க வச்சு சொல்றதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் மீன்ஸ் thinking before believing. It means not accepting every piece of information or news immediately as true. Instead, it is the habit of pausing, looking for proof, and asking smart questions like why, how do you know, and what is the reason before making a decision. So, critical thinking na, இப்ப நான் சொல்லுவேன். இப்போ உங்க ஊர்ல வந்து இப்போ கேஎஸ்ஏ புலியூர்னு ஒரு சென்டர் இருக்கு. அங்க வந்து இப்ப ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவேன். நீங்க ஆச்சரியமா அப்படியா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து வெளில போய் பாப்பீங்க இப்போ. பட் அப்படி கிடையாது. எப்படி இங்க வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக முடியுமா? பிளேன் லேண்ட் ஆக முடியுமா? அதுக்கான இடம் இருக்கா இங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு கொஸ்டின் கேட்கணும். உடனே வந்து யாராவது ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அதை அப்படியே டைரக்டா பிலீவ் பண்ணி எடுத்துக்க கூடாது. கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் எதையும் நம்புவதற்கு முன் யோசிக்க வேண்டும். யாராவது ஒரு தகவலையோ அல்லது ஒரு செய்தியையோ சொன்னால் அதை அப்படியே உண்மை என்று நம்பிவிடக் கூடாது. சற்று நிதானித்து ஏன், எப்படி, என்ன ஆதாரம் போன்ற புத்திசாலித்தனமான கேள்விகளை கேட்டு உண்மையை ஆராய்ந்து முடிவெடுக்கும் பழக்கம் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். சோ இது வந்து இப்போ உங்களுக்கு நீங்க வந்து சொல்லலாம். நீங்க இப்போ ஒரு பிளேன் எக்ஸாம்பிள் சொன்னீங்க மேம், ஃபிளைட் லேண்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. பட் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு டைம் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். எப்படி எப்படி எல்லாம் வேற வேற வருது. இதுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஸ்டாப்பிங் ஃபேக்கிங் நியூஸ். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வை, ஹவு, வென், வாட் அப்படின்னு கேள்விகள் கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ண தொடங்கும் போது ஃபேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது, உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து ஓடிபி கொடுங்க, ஏடிஎம் கார்டு இல்லைன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிளாக் ஆயிடும். நீங்க உடனே ஓடிபியை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட மொபைலு, உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஹேக் ஆயிடும். நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு உங்களோட பேங்க்குக்கு ஒரு காலோ அல்லது மெயிலோ, கஸ்டமர் கேருக்கு ஒரு காலோ பண்ணி பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உண்மையா தப்பா அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். எப்பவுமே பதட்டத்துல ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்? நமக்கு தான் லாஸ் ஜாஸ்தி. சோ இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் பார்ட்ல நம்ம வந்து கத்துக்க போற விஷயங்கள். அப்புறம் ஸ்மார்ட் ப்ராப்ளம் சால்விங். இப்ப நான் சொன்ன இதே பேங்க் எக்ஸாம்பிள் தான். நீங்க அந்த மெசேஜ பார்த்தோன்னே பரபரான்னு அந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே லாஸ். இதே நீங்க வந்து அந்த விஷயத்த அந்த ஓடிபியை ஷேர் பண்ணாம ஓகே ஃபர்தரா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, இதை அடுத்தது நம்ம கஸ்டமர் கேர், நம்ம பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம், கால் பண்ணி நம்ம கேட்போம் இது பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் தானான்னு விசாரிப்போம், தென் வி வில் டிசைட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனீங்கன்னா ஸ்மார்ட்டா உங்களால ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பிகமிங் கான்பிடென்ட், நாட் ஜஸ்ட் பை ஹார்ட்டிங். மனப்பாடம் செய்யாம ஒரு விஷயத்த வந்து கான்பிடென்ட்டா நம்மளால பண்ண முடியும். மேக்கிங் சேஃப் அண்ட் குட் சாய்ஸஸ், பாதுகாப்பான முடிவுகளை எடுப்பது. ஸோ திங்க் ஃபர்ஸ்ட், பிலீவ் லேட்டர். இது இதோட கோல்டன் ரூல். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட கோல்டன் ரூல் என்னன்னா, திங்க் ஃபர்ஸ்ட், பிலீவ் லேட்டர். முதலில் யோசித்து
பிறகு நம்ம இப்ப நானே சொல்றேன் அப்படின்னா கூட இப்ப 6 to 6:30 இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ்னா 6 to 6:30க்குள்ள முடிக்கிறேன்னா நீங்க பாருங்க. சோ அப்பதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணாதான் அந்த விஷயம் வந்து உண்மையா பொய்யா நடக்கிறதா நடக்கலையா உங்களுக்கு இதுல இருந்து விஷயம் கத்துக்க முடியுதா முடியலையா எல்லாமே நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. சரி இன்னைக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணோம், இதுல இருந்து நம்ம 4 விஷயத்த கத்துட்டோமா இல்லையா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்த கான்பிடென்ட்டா தன்னம்பிக்கையோடு பண்ண முடியும். ஓகேவா, இதுக்கெல்லாம் தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் கிரிட்டிக்கல் திங்கிங் மீன்ஸ், திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் பிலீவிங் ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவ்வளவு தூரம் நான் வந்து சொன்னதே வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி திங்க் பண்ணி அதுக்கு ஒரு டெசிஷனோ இல்ல அதுக்கு ஒரு ஆன்சரோ கொடுக்கறது. இப்போ நீங்க இப்ப மேத்ஸ் கிளாஸ்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் சொல்றீங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் அது தப்பா ரைட்டான்னு யோசிச்சுட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பி எனக்கும் ஹாப்பி. நீங்க எவ்வளவு ஹாப்பியா அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு நிமிஷம் நம்ம வந்து சொல்லக்கூடிய செயலை திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் பிலீவிங் ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ். ஆஸ்க் சிம்பிள் கொஸ்டின்ஸ் பிஃபோர் அக்செப்டிங் இன்ஃபர்மேஷன். why, how do you know, is there proof. ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதுக்கு தான் நான் உங்களுக்கு பேங்க் மெசேஜ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி, எதனால, இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ், ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, டிவி நியூஸ்ல லீவை பத்தி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, உங்களோட ஸ்கூல் குரூப்ல எதையும் சொல்லல, வாட்ஸ்அப் குரூப் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இருக்கும் எதுவுமே சொல்லல, பர்சனலா உங்க டீச்சரும் எதுவும் மெசேஜ் போடல, ஆனா ஒரு நம்பர்ல இருந்து நார்மல் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஒரு மெசேஜ் வருது, டுமாரோ ஸ்கூல் லீவ் அப்படின்னு. நீங்க அதை உடனே என்ன பண்ணுவீங்க, நம்பிட்டு வீட்டுல உட்காந்துருவீங்களா? ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்பீங்க, இல்லைன்னா உங்க மிஸ்ஸுக்கு கால் பண்ணி கேட்பீங்க, கிளாஸ் டீச்சருக்கு, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவா, இந்த மாதிரி இந்த நம்பர்ல இருந்து. அப்போ அவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து அன்னோன் நம்பர், தேவையில்லாத ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது ஏன் வந்தது, எதற்காக வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சோ இதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல நீங்க பேசிக்கா இந்த 5th இருந்து 9th ஸ்டாண்டர்ட்குள்ள ஏஜ்ல வந்து இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும். இது உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். உங்களுக்கு இது பாடம் சம்பந்தப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செப்பரேட்ல கேட்க மாட்டாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நமக்கு வரும். சோ அதனால உங்க பாடத்துல இருந்து எதுவுமே வராது. உங்களுடைய ஜென்ரலா நீங்க டுடே லைஃப்ல ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? So give reasons for their answers and opinions instead of answering only yes or no. ஒருத்தங்க கேள்வி கேக்குறாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்றோம், அவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆப்போனன்ட் பர்சன் சொல்ற பதிலையோ ஒப்பீனியனையோ எப்பவுமே மண்டைய ஆட்டிட்டு எஸ் ஆர் நோ சொல்லக்கூடாது. அதுக்கு ரீசன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நீங்களும் கொடுக்கணும். Recognize that not everything they hear or see is automatically true. Information should be checked. Participate in discussions by sharing their thoughts respectfully. உங்களோட தாட்ஸை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம், பட் வந்து மரியாதையோட உங்களோட கருத்தை வந்து நீங்க பகிர்ந்துக்கணும். கேட்கிற எல்லாத்தையும் பாக்குற எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. நான் இங்கிலீஷ்ல இப்ப காமிச்சதே தான் தமிழ்ல சொல்லியிருக்கோம். எதையும் நம்புவதற்கு முன் யோசிக்க வேண்டும், தகவலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய பதில்களுக்கு காரணம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்கும் அல்லது பார்க்கும் அனைத்தும் உண்மை அல்ல என்பதை உணர வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை மரியாதையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நான் இதை வந்து இவ்வளோ பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் சிலது வந்து ஃபேக்ட், இதுதான் அப்படின்னு இருக்கும், அதுதான் ஃபேக்ட். சிலது வந்து நம்மளுடைய மனம் போன போக்குல ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம், இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள். திங்கிங் கொஸ்டின்ஸ், நீங்க ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ். அப்சர்வேஷன் கொஸ்டின்,
லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஃபன் கிரிட்டிக்கல் திங்கிங், ஈஸி க்ளோசிங். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள். ஓகேவா? சோ என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது இப்ப பாத்தீங்க இல்லையா? ஒன் பை ஒன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ மீன்னால மரத்துல ஏற முடியுமா? ஃபிஷ் கிளைம் a tree. ஒரு மீன் மரத்துல ஏற முடியுமா? நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி, இது மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க, இல்லனா சாட் செஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபிஷ் கிளைம் a tree. மீன் மரத்துல ஏறுமா? நீங்க வந்து ஏறாதுன்னு சொல்றீங்க. நோ அப்படின்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன் ஏன்? ஏன் மீன் வந்து ஏறாது மரத்துல? நான் சொல்றேன் மீன்னால மரத்துல ஏற முடியும் அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து நோ அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வை நோ? எனக்கு அந்த நோக்கான ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ஏன், ஏன்னா ஜஸ்டிபிகேஷன் நீங்க தான் கொடுக்கணும். பிகாஸ் நீங்க தான் மீனால மரத்துல ஏற முடியாது சொல்லிருக்கீங்க. நான் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்றேன். நான் திருப்பி உங்ககிட்டயே தான் கொஸ்டின் கேக்குறேன். வை ஏற முடியாது? வை நாட்? Fish live in water and do not have legs. மீனால தண்ணிய விட்டு வெளியில வந்துட்டா உயிர் வாழவே முடியாது. Fish live in water மட்டும்தான். ஓகேவா? தண்ணிய விட்டு வெளியில வந்துட்டா மீனால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழவே முடியாது. அப்புறம் எங்க அது மரத்துல ஏறுறது? நடக்காதுல்ல? சோ இதுதான் வந்து என்னது உங்களுடைய ஃபன் ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. எலிஃபென்ட்னால பறக்க முடியுமா? எலிஃபென்ட் கேன் ஃப்ளை. எலிஃபென்ட்னால பறக்க முடியுமா? யானையால பறக்க முடியுமா? நோ சொல்றீங்க இல்லையா? வை? ஏன் நோ சொல்றீங்க? பிகாஸ் இட் ஹாஸ் நோ விங்ஸ். அதற்கு விங்ஸ் கிடையாது. எலிஃபென்ட்க்கு வந்து விங்ஸ் இல்ல. அப்புறம் அதோட பாடி வெயிட், ஒருத்தங்க சொல்லலாம் பிகாஸ் இட் ஹாஸ் நோ விங்ஸ்னு சொல்லலாம். ஒருத்தங்க சொல்லலாம் அதோட பாடி வெயிட் வச்சுட்டு அது நடக்கிறதே பெருசு, எப்படி பறக்க முடியும்னு கேட்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஆனா எலிஃபென்ட் வந்து பறக்காது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு நான் வந்து மண்டே அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை வந்து இமீடியட்டா பிலீவ் பண்ணுவீங்களா? டுடே இஸ் மண்டே. ஷுட் யூ பிலீவ் மீ இமிடியேட்லி? நான் இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொன்னா நீங்க உடனே நம்புவீங்களா? சரி, இன்னைக்கு மண்டேவா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. இல்ல. ஓகே. ஏன் இல்லன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க இன்னைக்கு காலையில கேலண்டர் பார்த்திருப்பீங்க, போன்ல வாட்ச் பார்த்திருப்பீங்க, போன்ல கேலண்டர் பார்த்திருப்பீங்க, வீட்ல கேலண்டர் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே வெனஸ்டே அப்படின்னு இன்னைக்கு டேட்டோட தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ? எஸ். சோ அப்போ நான் இன்னைக்கு மண்டேன்னு சொன்னாலும் நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்? நோ, இன்னைக்கு மண்டே கிடையாது, இன்னைக்கு வெனஸ்டே. அப்ப நான் கேட்பேன் நீங்க எப்படி செக் பண்ணீங்க? நாங்க கேலண்டர் பார்த்தோம், இன்னைக்கு வெனஸ்டே 17ஆம் தேதி ஜூன் மந்த், எல்லாமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபேக்ட், ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன் சொல்லி ரெண்டாவது பார்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன். ஓகே. சரி, ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன். ஓகே. சென்னை இஸ் இன் தமிழ்நாடு. சென்னை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இது ஃபேக்டா ஒப்பீனியனா? சென்னை இஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன்? சென்னை இஸ் இன் தமிழ்நாடுங்கிறத வந்து நீங்களும் நானும் மாத்த முடியாது. அது ஆல்ரெடி கண்டுபிடித்த உண்மை. இது ஃபேக்ட். இது ஒப்பீனியன் கிடையாது. சரி, கிரிக்கெட் இஸ் த பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்றோம். கிரிக்கெட் மட்டும்தான் பெஸ்ட் கேமா? கிரிக்கெட் இஸ் த பெஸ்ட் கேம். இது ஃபேக்டா ஒப்பீனியனா? ஓகே, நீங்க சொல்றீங்க ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன் ஏன்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேம்ஸ லைக் பண்ணுவாங்க. வாலிபால் லைக் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஃபுட்பால் லைக் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ரன்னிங் லைக் பண்ணுவாங்க, ஒருத்தங்க செஸ், கேரம்,
என்ன வேணாலும் ஹாக்கி, எதை வேணாலும் யார் வேணாலும் லைக் பண்ணலாம். என்னுடைய ஒப்பீனியன் கிரிக்கெட் இஸ் த பெஸ்ட். இதே ஒப்பீனியன் வந்து உங்களுக்கும் இருக்கணுங்கிறத நான் சொல்லவே முடியாது. அப்ப இது என்னது? ஒப்பீனியன். இது வந்து ஒப்பீனியன். கிரிக்கெட் இஸ் த பெஸ்ட் கேம். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளா அசம்ஷன் பண்ணி சொல்லக்கூடியதை வந்து ஒப்பீனியன்னு சொல்லுவோம். அனைவராலும் வரையறுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சென்னை இஸ் இன் தமிழ்நாடுங்கிறது ஃபேக்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது ஃபேக்ட். சூரியன் கிழக்குல தான் உதிக்கிறாரு. சூரியன் வந்து தெற்குலையா உதிக்கிறாரு? கிடையாது. சூரியன் தெற்குல உதிக்கிறாருன்னா நம்மள பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. சோ சூரியன் கிழக்குல தான் உதிக்கிறாருங்கிறது ஃபேக்ட். அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்று. சோ அத வந்து நம்மளால மாத்தவே முடியாது. சாக்லேட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபுட். சாக்லேட் தான் வந்து சூப்பரான ஃபுட், சுவையான ஃபுட் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னோட ஒப்பீனியன். நீங்க ஐஸ்கிரீம் சொல்லலாம், பிரியாணி சொல்லலாம், வேற பூரி சொல்லலாம், வேற ஏதாவது ஸ்வீட்ஸ் எது வேணாலும் சொல்லலாம், கேக் சொல்லலாம். என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். அப்ப அது வந்து என்னோட ஒப்பீனியன். நான் சொல்றேன் சாக்லேட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபுட். சாக்லேட் தான் சுவையான உணவுன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றது வந்து ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன். நீங்க உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லலாம். அப்போ ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் வித்தியாசம் புரிந்ததா? ஃபேக்ட்னா ஒரு கூற்று ஆல்ரெடி இதுதான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு வச்சிருக்காங்க. அதை மாத்தவே முடியாது. அதுதான் ஃபேக்ட். ஒப்பீனியன்னா எப்படி வேணாலும் மாறிட்டே இருக்கலாம். அதுக்கு பேரு ஒப்பீனியன். எனக்கு இன்னைக்கு சாக்லேட் பிடிக்குதே, நான் சாக்லேட் சொல்றேன். இதே நாளைக்கு கேக் பிடிக்கும், கேக்குன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. இப்போ வந்து திங்கிங் கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்ஸ்? திங்கிங் கொஸ்டின்ஸ். சோ இப்போ வந்து ரோட்ல ஒரு 100 ரூபாய் கிடைக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி? இப்போ உங்க கையில கிடைக்குது 100 ரூபாய். உடனே சொல்லக்கூடாது. சொல்லலாம். நீங்க என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லலாம். நான் அதை எடுத்துட்டு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். இல்ல என்னோட உண்டியல்ல போய் போட்டு வச்சுப்பேன். நீங்க என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லலாம். ஆனா பாசிபிள் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுப்பீங்க இல்லையா? கிவ் டு பேரண்ட்ஸ். அம்மா அப்பாட்ட கொடுப்பீங்க. ஆர் ஸ்கூல் பக்கத்துல கிடைச்சதுன்னா டீச்சர்ஸ் கிட்ட கொடுப்பீங்க. இல்லனா அதை யார் தவற விட்டாங்களோ அந்த ஓனர் யாருன்னு திங்க் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்ட கொடுப்பீங்க. சரியா? இது உங்களோட பாசிபிள் ஆன்சர்ஸ். கரெக்டா? சோ திங்க் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின், நான் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். அது சரியான செயலா? ஒரு 100 ரூபாய் உங்க கையில கிடைக்குது. யார்கிட்டயுமே சொல்லாம போய், நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். இல்ல என்னோட உண்டியல்ல போட்டு வச்சிடுவேன். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அட் திஸ் ஏஜ் தட் இஸ் வெரி ராங். கரெக்டா? நம்ம செய்யக்கூடிய செயல் தவறான செயல். அப்ப என்ன பண்ணும்? இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயோ, டீச்சர்ஸ் கிட்டயோ, அதை தொலைச்ச ஓனர்ஸ் கிட்டயோ, இல்லைன்னா போலீஸ் கிட்டயோ யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் சப்மிட் பண்ணணுமே தவிர நம்மளா அந்த விஷயத்த வந்து ஓன் டெசிஷன் எடுக்க கூடாது. அதுதான் திங்கிங் கொஸ்டின். அப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்க ஹெச்எம் கேட்பாங்க. ஒரு 100 ரூபாய் இப்போ உங்க கையில ரோட்ல இருந்து கிடைக்குதுப்பா. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நான் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடி வாங்குவீங்க. சோ நம்ம செய்யக்கூடிய செயலை ஒரு தடவை செய்யறதுக்கு முன்னாடி, நான் சொன்னேன் இல்லையா, டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும், 100 தடவை யோசிக்கணும். எந்த ஒரு டெசிஷனையும் அடுத்தவங்க சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து கேட்கவே கூடாது. டெசிஷன் கரெக்டா இருக்கணும். அதுக்கு தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை படிக்கிறோம். அடுத்தது, நாளைக்கு எக்ஸாம். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களை விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற கேள்விதான் கேட்கிறேன். நான் ஒன்னும் புதுசா எல்லாம் கேட்கல. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், அதுவும் குவார்டர்லி எக்ஸாம். கண்டிப்பா வந்து சயின்ஸ்ல மார்க்ல மேக்ஸ்ல எல்லாம் வந்து மார்க் வாங்கலைன்னா உங்களை வந்து வீட்ல அம்மா அப்பாவும் அடிப்பாங்க, டீச்சரும் அடிப்பாங்க. என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க? விளையாட போவீங்களா? விளையாட போவீங்களா? ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லணும்? நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours படிச்சுக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் உங்க கூட விளையாடுறதுக்கு வரேன் ½ hour. நான் அப்பதான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும். என்னால எக்ஸாம்லயும் மார்க் வாங்க முடியும். விளையாடின மாதிரியும் ஆச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்டடி ஃபர்ஸ்ட், பிளே லேட்டர், பேலன்ஸ் போத். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேலன்ஸ் போத். ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிச்சு. So thinking questions. இன்னும் ஒரு கொஸ்டின். You have only one bottle of water. உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரே ஒரு பாட்டில் தண்ணி தான் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு பயங்கர தாகமா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த பாட்டில் ஒரு பாட்டில் வாட்டர்லயும் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு. நிறைய தண்ணியும் இல்ல. என்ன பண்ணுவீங்க? நிறைய தண்ணி இருந்தாலாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. என்ன பண்ணுவீங்க இப்போ? அந்த இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணியையும் கொஞ்சமா நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணினாதான் நம்ம ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டாதான் அவன் வந்து தாகத்துல அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறுதலா நடக்கிறதுக்கு பதிலா நம்ம அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற வாட்டரை ஷேர் பண்ணா என்ன பண்ணுவான் அவன்? கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா? அப்புறம் அதுக்குள்ள வேற யார்கிட்டயாவது தண்ணி வாங்கி அவனுக்கு கொடுத்துடலாமா? சோ இதுதான் வந்து இதெல்லாம் தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் திங்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது அப்சர்வேஷன் கொஸ்டின்ஸ். அப்சர்வேஷன் கொஸ்டின்ஸ். அப்சர்வேஷன் கொஸ்டின்ஸ்னா இப்ப நீங்க எல்லாரும் ஒரு ஒரு சென்டர் ஒரு ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க. உங்க கிளாஸ்ல சுத்தி வந்து எவ்வளவு விண்டோஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க. திடீர்னு ஒரு குவிஸ் வந்து ஆன் ஸ்பாட் குவிஸ் நடத்துவாங்க. அந்த குவிஸ்ல வந்து இன்னைக்கு உங்க கிளாஸ்ல எவ்வளவு பாய்ஸ் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணும்? டக்குன்னு வந்து உங்க கிளாஸ்ல யாராவது கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி யூனிஃபார்ம் தான் போடுவோம். அப்புறம் எப்படி கிரீன் கலர் ஷர்ட் வரும்? சோ அப்ப என்ன சொல்லணும்? எங்க கிளாஸ்ல யாருமே வந்து கிரீன் கலர் ஷர்ட் போட மாட்டாங்க. பிகாஸ் நாங்க இன்னைக்கு எல்லாருமே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம். அப்சர்வேஷன் அப்படின்னா ஓ கிரீன் கலர் போட்டுருக்காங்கன்னா டக்கு பக்க பக்கன்னு திரும்பி நம்ம எல்லாத்தையும் பார்த்து கிரீன் கலர் இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்க மைண்ட்ல இமீடியட்டா என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? நம்ம எல்லாருமே யூனிஃபார்ம் தான் வேர் பண்ணிருக்கோம். அப்ப எப்படி நமக்கு கிரீன் கலர் ஷர்ட் வரும்? நம்ம யூனிஃபார்ம் ஷர்ட் வந்து எல்லோ கலர் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா மைண்ட்ல ஞாபகம் வரணும். இப்போ ஹவு மெனி விண்டோஸ் ஆர் இன் யுவர் ரூம் அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு டெய்லியும் பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்க ரூம்ல 2 ஜன்னல் இருக்கு, 3 ஜன்னல் இருக்கு சொல்லலாம் இல்லையா? ஓகே, வாட் இஸ் த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் டு யூ? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டோட பேக் இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டே உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல ஒரு சேர் காலியா இருக்கலாம், இல்ல ஒரு பெஞ்ச் இருக்கலாம், ஒரு டெஸ்க் இருக்கலாம், ஒரு பேக் இருக்கலாம், இல்ல ஒரு லஞ்ச் பேக் இருக்கலாம், பென்சில் இருக்கலாம், பென் இருக்கலாம். என்ன ஆப்ஜெக்ட் உங்க பக்கத்துல இருக்கோ அதை சொல்லணும். சோ அதெல்லாம் என்னன்னா ஸ்பான்டேனியஸா டக்குன்னு ஆன் ஸ்பாட் உங்களுக்கு வந்து அது ஸ்பார்க் ஆகி ஆன்சர்ஸ் வரணும். உட்காந்து அந்த இடத்துல நீங்க திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, உங்க ரூம் வால்ல வாட் இஸ் ஹேங்கிங் ஆன் யுவர் வால்? உங்களோட சுவர்ல என்ன மாட்டியிருக்காங்க? மேக்சிமம் போனா ஸ்கூல்ஸ் வால்ல வந்து கேலண்டர்ஸ் இருக்கும், கிளாக் இருக்கும். கரெக்டா? அப்புறம் பிளாக் போர்டு இருக்கும். சோ இந்த 3 விஷயம் நமக்கு மைண்ட்ல வரணும். அதை தாண்டி வேற ஏதாவது இப்ப திருவள்ளுவர் போட்டோ இருக்கலாம், விவேகானந்தர் போட்டோ இருக்கலாம், அப்துல் கலாம் போட்டோ இருக்கலாம், யாருடைய போட்டோ ஃப்ரேம்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் டக்குன்னு ஸ்பார்க் அடிக்க வேண்டிய சில பேசிக் திங்ஸ் வந்து நமக்கு ஸ்பார்க் அடிக்கணும். அதுதான் அப்சர்வேஷன் கொஸ்டின்ஸ். நம்ம டெய்லியும் ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நமக்கு அது அந்த டைம்ல வந்து நம்ம திங்க் பண்ணும்போது ஆன்சர் இமீடியட்டா நமக்கு கிடைக்கும். அதுதான் அப்சர்வேஷன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாஜிக்கல் திங்கிங். அடுத்தது என்னதுன்னா லாஜிக்கல் திங்கிங்.
இப்போ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். நான் ரொம்ப இதுவாலாம் கஷ்டமாலாம் கேட்கல. ஒரு விவசாயி கிட்ட 5 மாடு இருக்கு. 5 farmer has 5 cows. 2 cows walk away. 2 வந்து போயிடுச்சு நடந்து வெளியில. How many cows remain? ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு வாணிக்கு பிறந்த நாள், அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், தாத்தாக்கு பிறந்த நாள், இந்த கதையெல்லாம் கூட வரல. அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும். இன்னைக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங்ல ரொம்ப பேசிக் கொஸ்டின். A farmer has 5 cows. 2 cows walk away. 2 cow போயிடுச்சு நடந்து. How many cows remain? 3. அவ்வளவுதான். 5, 2 போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3. யோசிக்காம தைரியமா ஆன்சர் சொல்லணும். சரி. இது வந்து ஒரு ரிடில் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது லாஜிக்கல் திங்கிங்ல கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி லைட்டா கொடுத்துருக்கேன். அதுவும் கஷ்டம்லாம் இல்ல. If all roses are flowers and all flowers are plants, are roses plants? All roses are flowers. All roses are plants. இப்ப ரோசஸ் பிளான்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ரோஸ் வந்து ஒரு பிளான்ட் தானே. சோ இந்த இடத்துலலாம் வந்து நீங்க ஒரு குட்டி திங்கிங் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ரொம்ப பெருசாலாம் கொடுக்காம ஒரு குட்டி திங்கிங். ஓகேவா? சரி. இப்ப வந்து ஃபன் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின். சரியா? 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். மொபைல் போன் ஒண்ணு, பைசைக்கிள் ஒண்ணு. இதுல 2ல எது ரொம்ப யூஸ்ஃபுல்? மொபைல் போனா, பைசைக்கிளா? அழகா ஆன்சர் சொல்லணும். மொபைல் போனா, பைசைக்கிளா? இது ஃபன் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகேவா? நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா அழகா ஆன்சர் சொல்வீங்க. மொபைல் போன் வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். லேர்னிங் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கேம்ஸுக்கு அதுக்கு இதுக்கு சொல்லக்கூடாது. நாங்க இப்ப வந்து கிளாஸ் இன்னைக்கு மிஸ் பண்ணினோம்னா கூட எங்க வீட்ல போய் நெட்ல நாங்க இந்த கிளாஸ பார்க்க முடியும். சோ அப்ப நாங்க படிக்கிறதுக்கு மொபைல் போன் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பைசைக்கிள் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸசைஸ். அடுத்தது டிராவல். எங்கேயாவது போகிறதுக்கும் எங்களுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் எங்களுக்கு பைசைக்கிளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு 2மே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பைசைக்கிள் இருந்ததுன்னா நாங்க கிளாஸ்க்கு ஆன் டைம் வருவோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், ரிட்டர்ன் வருவோம், எல்லாமே பண்ணுவோம். மொபைல் இருந்ததுன்னா நாங்க வீட்ல போய் இன்னைக்கு நடத்தின பாடத்தை திருப்பி உட்காந்து பார்த்து நாங்க யூஸ் பண்ணிப்போம். அப்ப என்னாச்சு? இதுல 2மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் இனஃபா வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? சரி, அடுத்து இது இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்? விச் இஸ் ஸ்ட்ராங்கர்? நாலேஜ் ஆர் மணி? நாலேஜா, மணியா? இதுவும் ஃபன் கிரிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங் தான். நாலேஜ் ஆர் மணி? இப்போ நாலேஜ் இருந்தாதான் மணி earn பண்ண முடியும். பட் மணி இருந்தா நிறைய விஷயங்கள் வாங்க முடியும். கரெக்டா? So knowledge can help earn money. Money can help buy many things. So அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். 2மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்ப 2த்துக்கு கீழயும் என்னென்ன வேற வேற பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஓகேவா? பண்ணுவீங்களா? சரி, இப்போ ஒரு 2 ரிடில் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. ரிடில்லாம் விடுகதை. ஐ ஹாவ் கீஸ் பட் நோ லாக்ஸ். என்கிட்ட சாவி இருக்கு ஆனா பூட்டு இல்ல. ஐ ஹாவ் ஸ்பேஸ் பட் நோ ரூம். நான் யாரு? ரொம்ப ஈஸியான ஆன்சர். ஐ ஹாவ் கீஸ் பட் நோ லாக்ஸ். ஐ ஹாவ் அ ஸ்பேஸ் பட் நோ ரூம். வாட் ஆம் ஐ? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். கீ இருக்கு, லாக் இல்ல. அப்ப யாரு நானு? கீபோர்டு.
கீபோர்ட்ல என்ன இருக்கு? கீஸ் இருக்கு. லாக் இருக்கா? இல்ல. கீபோர்டு. What has hands but cannot clap? What has hands but cannot clap? என்னது அது? ஹேண்ட்ஸ் ஆனா அதால கிளாப் பண்ண முடியாது. எது? கிளாக். வால் கிளாக். எல்லா கிளாக்குமே தான். சோ நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. எல்லாமே வந்து ஏன், எப்படி, அதனோட காரணம் என்ன, அத விளக்கமா சொல்ல முடியுமா, வேற ஏதாவது பதில் இருக்கா, ஆதாரம் இருக்கா, நம்ம அதை ஏத்துக்கிறோமா, ஏன் ஏத்துக்கிறோம், why, how do you know, what is your reason, can you explain, is there another answer, what proof do you have, do you agree, why do you agree, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்ல கேட்கணும். சோ இன்னைக்கு நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னா, திங்க் பிஃபோர் பிலீவிங். நானே சொன்னா கூட அந்த விஷயத்த வந்து பிலீவ் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட மேஜர் 3 விஷயம். திங்க் பிஃபோர் பிலீவிங். ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்ப நாலேஜ் அண்ட் மணி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் கேள்விகள் கேட்கணும். அதே மாதிரி கிவ் ரீசன்ஸ். உங்களுக்கு எது முக்கியமோ அதுல அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ரீசன் சொல்லணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? திங்க் பிஃபோர் பிலீவிங். நம்புவதற்கு முன் யோசிக்க வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும், காரணங்கள் சொல்ல வேண்டும். சோ திங்க் ஃபர்ஸ்ட், பிலீவ் லேட்டர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்பணும். ஓகேவா? இன்னைக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் பார்ட்ல இவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ், இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஷின்ஸ் எல்லாம் நம்ம போலாம். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல கத்துக்குவீங்க. உங்களுடைய பாடம் சம்பந்தமா இல்ல, பொது அறிவு சம்பந்தமா கத்துப்பீங்க. ஓகேவா? சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல எங்களுக்கு வந்து வேற மாதிரி ஏதாவது வேணும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாருமே ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அதை மறக்காதீங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனேயுமே அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழம். Thank you.